செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதியதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இருப்பிடம் தந்து எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விக்கிரங்கள் நேரிடாதபடிக்கு, வறுமை எங்களை வாட்டாதபடிக்கு, வியாதிகள் எங்களை தொல்லைப்படுத்தாதபடிக்கு, வியாகுலங்கள் கண்ணீரை கொண்டு வராதபடிக்கு, மரணங்கள் இழப்புகள் வராதபடிக்கு, தேவரீர் தோல்விகளை இல்லாதபடிக்கு, என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நன்றாய் செய்து வருகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் நம்முடைய சமூகத்திலிருந்து நான் துவங்குகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களுக்கு தாரும். நேற்று போல அல்ல ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு புதிய கிருபை எங்களுக்கு தார். இந்த நாட்களிலே ஹோலி வீக்கில் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உண்மை பற்றி தெளிவாய் புரிந்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தந்து ஆசீர்வதி. தேவ கிருபை ஒவ்வொரு வீட்டை சூழ்ந்து கொள்ளட்டும். அவர்களுக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். ஒவ்வொருவருக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீர் என்ற பாடலை பாடலாம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றென்றும் மாறாதே. வாழ்க்கை ஒழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றென்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 ஆமென். கைகளை உயர்த்தி உங்களுக்கு என்ன வேணுமோ ஆண்டவரத்தில் கேளுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் உன் காலை தள்ளாடப்பட்டார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறபடினாலே அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய்.
அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாடுங்கள். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் இணைத்து வைப்பார். நோயுற்றவர்களுக்கு கர்த்தர் மருந்தாக இருந்து, பிணியாளிகளுக்கு வைத்தியராக இருந்து அவரே குணமாக்குவார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளையும் வானத்தில் இருக்கிற ஆயுத சாலைகளையும் திறந்து, தேவரீர் எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி எங்களுக்கான தேவைகளை சந்தித்து எங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். சமீபத்தில் மாத்திரமல்ல, தூரத்தில் இருக்கிற என் தேவன், இந்த நிகழ்ச்சியை தூரங்களில் இருந்து பார்க்கிற மக்கள், விசேஷமாக வளைகுடா பகுதிகளில் வேதனையோடு மரண பயத்தோடு இந்த வார் மத்தியில் கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த புனித வாரத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும் சுவாமி. தோல்விக்கு பதிலாக ஜெயத்தை கொடுக்கிறவர், விரக்திக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கிறவர், தாமதங்கள் எல்லாவற்றையும் நீக்கி சடுதியாய் அற்புதம் செய்கிறவர் எங்கள் மத்தியில் எங்கள் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர் எகோவா ஈரேஸ், எகோவா ஷாலும், எகோவா ரஃபா அவர் இருக்கிறார். அவர் எல்ரோயி, அவர் எங்களை காண்கிறவராக இருக்கிறார். எங்கள் வனாந்திரத்தை நீரூற்றாக மாற்றுகிறவர், வயல் நிலமாக நீர் மாற்றுகிற என் தேவன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. எண்ணி முடியாத ஆச்சரியங்களையும் ஆண்டவரே நீர் அதிசயங்களையும் செய்கிற கர்த்தராக இருக்கிறபடினாலே எங்களுக்கு ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் செய்து எங்களை அடையாளங்களாக மாற்றி அமைத்து தருவீராக. தகப்பன், தாய், கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவருடைய கல்வி, அவருடைய தேர்ச்சி, அவருடைய வெற்றி எல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே உறுதிப்படுத்தும். திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தும். ஈஸ்டர் முடிந்த பிறகு கர்த்தர் அநேகருக்கு திருமண வாழ்க்கையை கொண்டு வரப்போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேர் யூட்ரஸில், இருதயத்தில், சிறுநீரகத்தில், கண்களிலே, நுரையீரலிலே பிரச்சனையோடு இருக்கிறபடினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு உறுப்புகளாக நீ குணமாக்கி இப்பொழுதே அவளை சாட்சியாய் நிறுத்தும்படியாக நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கடன்பட்டு வேதனையோடு வீடு இல்லாமல் அநேக குடும்பங்கள் தங்க ஒழுங்கான வீடு இல்லாமல், வசதியான வீடு இல்லாமல் தவித்து வருகிற வேளையில் கர்த்தர் அவர்களுக்கு நிரந்தரமான வீடுகளை கட்டி இந்த பிள்ளைகளை சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்குமிடங்களிலும் குடியிருக்கும்படி செய்வீராக. எல்லா துதியும் கனமகியும் உமக்கு சொல்லி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த புனித வாரத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஹோலி வீக். நான் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு நேற்று குருத்துளை ஞாயிறு பற்றி நான் சொன்னேன். அது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அதனுடைய பின்னணியை நான் உங்களுக்காக சொல்லி நான் செபித்தேன். கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது அவரை ராஜாவாக்கும்படி அதில் ஆசாரியர்கள் உண்டு, பரிசேயர்கள் உண்டு, வேதப்பாரர்கள் உண்டு, சாதாரண மக்கள் உண்டு, எளியவர்கள் உண்டு, ஏழைகள் உண்டு, அவரிடத்தில் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களையும் பெற்றவர்கள் உண்டு. எல்லாரும் இணைந்து அவரை ராஜாவாக்கும்படி நினைத்த பொழுது அவர் பலியாடாக எருசலேமுக்குள்ளே போனதை குறித்து நான் சொன்னேன். அதே கூட்டம்தான், அந்த 3 லட்சம் பேர் தான் அன்றைக்கு சிலுவையில் அறியும் இவனை சிலுவையில் அறியும் என்று சொல்லி அவங்க கோஷம் இட்டார்கள். ஸோ சடனாக சேஞ்ச் ஆகிற ஒரு கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. எனவே இன்றைக்கு யோசித்து கொண்டிருந்த பொழுது என்ன பேசலாம், டைம் லைன் படி பார்த்தா அவர் மண்டே அவர் எருசலேம் விட்டு திரும்ப வரும் பொழுது அந்த அத்தி மரம் பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அது அப்படியே திரும்பி நடந்துருச்சு என்று சொல்லி எல்லாரும் பிரமித்தார்கள். ஏன்னா கடைசி மிராக்கிள் என்று கூட சொல்லலாம். அவர் சொன்னார், அது பட்டு போயிற்று. அது மாத்திரமல்ல, கிளென்சிங் ஆஃப் டெம்பிள் அதுவும்
எருசலேம் தேவாலயத்தில் அவர் சுத்திகரிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இதுதான் டைம் லைன். ஸோ எனவே அதையெல்லாம் தவிர்த்து என்ன நினைச்சேன்னா, ஒரு ஆண்டவர் தேவாலயத்துக்குள்ளே, எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே அவர் போகும் பொழுது எத்தனை எத்தனை காரியங்கள் செய்தார் என்று யோசித்த பொழுது, முதலாவது தென்பட்ட ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன். அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. இது லாஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம் ஜெருசலேம் தேவாலயத்துக்கு போகிறது. ஃபர்ஸ்ட் டைம் அவரை குழந்தையாக கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவர் 6 வயதில் சிறு பிள்ளையாக இருக்கும்போது போயிட்டு வருவார். அப்புறம் எவ்ரி இயர் அவர் பஸ்காக்காக அவர் ஆலயத்துக்கு போயிட்டு வருவார். மினிஸ்ட்ரி தொடங்கி ஃபர்ஸ்ட் டைம் அவர் போகும் பொழுது அங்கே 5ஆம் அதிகாரம், இவைகளுக்கு பின்பு யூதருக்கு பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேம் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. நேற்று நான் சொல்லும்போது சொன்னேன், ஆடுகளை கொண்டு போவாங்க. அந்த ஆடுகளை என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆட்டுக்கால் மண்டபம் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல அதை சுத்தம் பண்ணுவாங்க. அது மந்தையிலிருந்து அப்படியே கொண்டு வருவாங்க. அது மந்தையில் அந்த தலையீற்ற அது கத்தருக்கு என்று வைத்திருப்பாங்க. அப்படி அதை சுமந்து வருகிற பொழுது அதில் உங்களுக்கு தெரியும், ஆடு மந்தையோடு இருக்கும் பொழுது அதில் இருக்கிற அந்த ஓடர், அந்த ஸ்மெல், இதெல்லாம் போகணும்னா அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். எனவே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் அதை சுத்திகரிப்பாங்க. அதுக்கு தான் அதுக்கு பேர் ஆட்டுக்கால் மண்டபம் என்றும் சொல்வது உண்டு. ஆனால் அந்த அந்த பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இன்னொன்றுக்கும் ஃபேமஸ் என்று உங்களுக்கு தெரியும். ஹிஸ்டாரிக்கலாக ஃபேமஸ். அது எங்கேருந்து எர்மோன் மலையிலிருந்து அப்படின்னு ஒரு பாட்டெலாம் இருக்குல்ல, அது மாதிரி மலையிலிருந்து வருகிற ஒரு தண்ணீரை அதை வெட்டி என்ன செய்தாங்களோ, அப்பயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த தண்ணீரை வெட்டி எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே அவர்கள் கொண்டு வந்தாங்க. அது ஒரு ஹோலி வாட்டர் மாதிரி. தேவதூதர்கள் எப்பயாவது ஒரு நாள் கலக்குவார்கள். அப்பொழுது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அந்த குளத்துக்குள்ளே இறங்கும் பொழுது, முதலானவன் இறங்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் இறங்கும் பொழுது அவனுக்கு எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவன் சுகமாவான் என்பதுதான் வரலாற்று உண்மை. அப்படிப்பட்ட சமயத்தில் அங்கே அநேகர் படுத்து கிடப்பாங்களாம். குருடர்கள், சப்பானிகள், சுமின உறுப்பினர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இந்த சென்டென்ஸ் தான் என் மனதை இன்னும் இப்போ தொட்டது. ஆவியானவர் பேச சொல்லுகிற வார்த்தை, எப்பொழுது என் வேலை வரும், எப்பொழுது நான் சுகமாவேன், என்றைக்கு தீரும், என்றைக்கு நடக்கும், என்றைக்கு என் கண்ணீர் மாறும், என் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. இன்னைக்கு நம்மில் அநேகர், நானும் என்னோட கூட உங்களையும் சேர்த்துக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு மிராக்கலுக்காக, சேஞ்சுக்காக, ஒரு அற்புதத்திற்காக, ஒரு பெரிய அதிசயத்திற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். when it will happen to me, இந்த கேள்விதான் நமக்கு ஒரு எதிர்பார்ப்போட காத்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த 2 டேஸ் அப்படிதான் துவங்கிச்சு. தொடங்கும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு எதிர்பார்ப்போடு இருங்க, நிச்சயமாக முடிவில் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ப்ரொவைடட் சில கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொள்ளும் பொழுது, நான் சொன்னேன், வேதத்தை வாசிக்கணும், நேசிக்கணும், அதை படிக்கணும் என்று சொன்னேன். அநேகர் படித்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கேற்ற ரிவார்ட்
உங்களை வந்து அடைந்து விட்டு இருக்கிறது, இன்னும் வந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வரும், வந்து கொண்டே இருக்கிறது. நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நிச்சயமாக அதை நான் நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் அதை உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். ரெடியாக சொல்லியிருக்கிறது, பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கட்டும். எனவே இப்படி காத்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை, காத்திருப்பது மிகுந்த சோர்வு கொண்டு வரும், உடல் இளைக்க பண்ணும். காத்திருப்பது வேதனையானது. எப்போ வரும் அப்படின்னு காத்திருப்பதும், எப்பொழுது கொடுப்பாங்க அப்படின்னு காத்திருப்பதும், எப்பொழுது திருமணம் ஆகும் என்று ஏன் நான் ரிப்பீட் பண்றேன்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாம எல்லாரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே, when அவர் பல வருஷமாக அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு போய் வருகிறார். ஆனா அந்த பர்டிகுலர் டே இவன் கூப்பிடல, இவன் தேடல, ஆனா அவர் அவனை தேடி போனார். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இவன் 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் படுத்து கிடந்தான். ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். ட்ரை பண்ணி அழுத்து போனான். அவனுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காத்து காத்து கண் பூத்து போனது ஒரு கிறிஸ்டின் சாங் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை கூட. இதனால என்ன ஒரு காரியம் ஏற்படும்னா, ஒரு சலிப்பு. நம்ம கேட்கறது, செபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, உண்மையா இருக்கிறது, நேர்மையாய் நடக்கிறது, உபவாசிப்பது சரிதானா அப்படின்ற ஒரு கேள்வி கூட வந்து பலர் இதுல இடறி போகிறதையும் நாம பார்க்க முடிகிறது. ஆனா அப்படி இடறி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குன்னா, அவர் தேடி வந்து படுத்து கிடக்கிறவனை கண்டு, நமக்கு தெரியும் அவர் நம்ம காண்கிற தேவன், நம் நிலைமையை அறிந்திருக்கிறவர் அவர். வெகு காலமாய் வியாதியசன் என்று அறிந்து, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், புரிந்திருக்கிறவர். He can feel our emotion. ஏற்கனவே ஒரு பிரசங்கம் நான் ஆயத்தம் பண்ணியிருந்தேன். அது என்ன பிரசங்கம்னா, அவர் அழுகிறவரோடு கூட அழுதார். ஃபார் எக்ஸாம்பிள், லாசரு மரணம் சமயத்துல அழுத அந்த இழப்பின் வலி. நான் இதுக்கு முன்னாடி பேசும் பொழுது கூட இந்த ஊமையும் திக்குவாயும் மந்தனாவும் உள்ள, இந்த திக்குவாயு உள்ள செவிடனை அவர் பார்த்த உடனே பெருமூச்சு விட்டார். எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டார். வனாந்தரத்துல அத்தனை 5000 புருஷர்கள் மாத்திரம், ஆனா அவ்வளவு பேர் வந்த பொழுது அவர் மனம் இறங்கினார். அவர் மனஸ்தாபப்பட்டார். இவளை நான் வெறுமையா அனுப்பிவிட எனக்கு விருப்பம் இல்லை. நான் அவளுக்கு உணவளிக்க போகிறேன் என்று அவர் மனம் வருந்தியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவருக்கு பசியின் அனுபவம் தெரியும், பசியின் கொடுமை அவருக்கு தெரியும். இந்த எம்ப்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கூனி குறுகி நிற்கிற ஒரு வார்த்தை. ஒரு தடவை அவரை டாக்ஸ் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஸ்டின் பண்ண வந்துட்டாங்க.
ஒரு கடன்காரன் நிற்கிற சுச்சுவேஷன் தான். அப்போ பேதுரு முகத்தை பார்க்குறாரு. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி போறாரு. அவன் வீட்டுக்குள்ள போகும் பொழுதே அவன் எண்ணத்தை அறிஞ்சு, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம இடத்துல காசு இல்லை, வறுமையில் இருக்கிறோம், கடனில் இருக்கிறோம், பிரச்சனையில் போகிறோம் என்பது அந்த வழி அவருக்கு தெரியும். இந்த ஹியூமனாக வந்த பிறகு அந்த 33 ஆண்டு காலம் நீங்கள் நம்மளாலும் நம்பாகாட்டி போங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவன் எந்த காரியத்தில் வருத்தப்படுகிறானோ, வேதனைப்படுகிறானோ, கண்ணீர் வடிக்கிறானோ, அழுகிறானோ, புலம்புகிறானோ, அது எல்லாவற்றையும் அனுபவித்தவர் அவர். என்னால் நிறைய மேற்கோள்கள் காட்ட முடியும். பசி, மிகவும் பசி உண்டாயிட்டு அப்படி பார்க்குறாரு அத்தி மரத்தை. அதில் இலைகள் நிறைய இருக்கு, ஆனால் அதில் கனிகள் இல்லை. ஏமாற்றம். நம்ம நிறைய விஷயம் அதில் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக தான் பார்த்துருக்கோம். ஆண்டவர் கனிகளை தேடினார், கிடைக்கவில்லை, நீங்கள் கனி கொடுப்பீங்களா, நம்ம பேசியிருக்கிறோம், ரைட்? அது ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் தான். பட் அவருக்கு பசி, லிட்ரலி பசி. அந்த பசியில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர்ல கிராமங்களில், நான் கடந்த வாரங்கள் முழுவதும் இந்த கிராமங்களில் கன்வென்ஷனில் பேசும்படியாக அழைத்து கொண்டு போனாங்க. அப்போது நான் பார்த்த அந்த வீடுகள், குடும்பங்கள், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது பெருவாரியாக வறுமை, வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கடன், சமாதானம் இல்லை. பெருவாரியா பெரியவங்க இடத்துல இருந்து வந்த வார்த்தை, சிறியவங்க இடத்துல இருந்து வந்த வார்த்தை எதுனா, உங்க வீட்டில் சமாதானம் இல்லை, அதில் ஒருத்தரையாவது குடிக்கிறாங்க, கடன் இருக்கு, வீடு கட்டணும். இது பெருவாரியா சொன்ன வார்த்தை இருக்கு. வியாதி ஒரு சிலர், அல்லது ரட்சிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லுகிறவங்க சரி. ஆனால் நெடுநாளாய் காத்திருக்கிறாங்க, ஒரு பிரேக் த்ரூ, ஒரு சடன் சேஞ்ச் வரணும், ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி காத்திருக்கிறவர்கள் அநேகர். ஆனால் இவனுக்கோ அந்த எதிர்பார்ப்பே இல்லை. இப்போ அவனுடைய நிலைமை என்னன்னா, சின்ன வயசாக தான் இருக்கணும். அவனுடைய நிலைமை என்னன்னா, இனி மரணம் தான் ஒரே வழியும் எண்டும். அவ்வளோதான், நான் செத்து போயிட்டா என்னை தூக்கின்னு போயிட்டு அந்த துணியெல்லாம் சுற்றி அல்லது இந்த பெட்லாம் தூக்கின்னு போய் போட்டுருவாங்க. இன்னைக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. இன்னைக்கு அப்படி தான் கண்ணீரோடு கூட நிற்கிற அநேக குடும்பங்களை பார்க்க முடியும். உறவினர்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை. யோபுக்காவது 4 பேர் வந்தாங்க, நமக்கு ஒருவர் கூட வருவதற்கு இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கே இல்லை. அவங்களுக்கு மனசு இருக்கு, சிலருக்கு மனசு இல்லை. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க அவங்ககிட்ட திராணி இல்லை. சரி, எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்க? பிரியமானவர்களே, இப்படி நான் சொல்லிக்கொண்டே போவேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஆவியில் அநேக காரியங்கள் உணர்த்தப்படுது. என் பொண்ணுக்கு கல்யாணமே நடக்கலை, என் பையனுக்கு கல்யாணமே நடக்கலை, யார் இதை எனக்கு உதவி செய்வாங்க? அல்லது இது தடுக்கிறது என்ன? காரணம் என்ன? என்ன சாபமா? என்ன பிரச்சனை? எங்கே இருக்கு பிரச்சனை? ஏன் லேட்டு? நான் நல்லா தானே ஊழியத்தை செய்து நேர்மையாக நடக்கிறேன்னு, எனக்கு ஏன் இந்த தாமதம் என்ற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள வருகிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாவற்றையும் அவர் இயேசு அறிந்து வைத்திருக்கிறார். He knows everything. அறிந்து வைத்தவர் மாத்திரமல்ல, அவனை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டார் பாருங்க. விசித்திரமான ஒரு கேள்வி கேட்டார். சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பிரியமானவர்களே, நானும் இந்த கேள்வி தான் அவங்க மத்தியில வைக்கிறேன். நான் கேட்டால் அது நிச்சயமாக அது பொருந்தாத ஒரு கேள்வியாக இருக்கும். ஏனென்றால் உங்களிடத்துல சுகம் பெறணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
உங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் பதில் உடனே கொடுக்கணும்னா அப்படின்னு நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆனா இவன் சொன்ன பதில் என்னன்னா, ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் இல்லை, மாறா என்ன சொல்றான், நான் ட்ரை பண்ணேன், ஆனா என்னை கொண்டு போக ஒருவரும் இல்லை. அப்பயும் அவனை குறித்து அவன் சொல்ற வார்த்தை தான் அவருடைய இருதயத்தை இன்னும் ஆழமாய் பாதித்தது. ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் இறங்கி விடுகிறான். அது சொன்னவனதான் இன்னும் ஆழமா அவரை தொட்டுச்சு. விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்ட என் இயேசுவுக்கு அவன் கொடுத்த பதில் தான் வித்தியாசமான பதிலாக இருந்தது. எனக்கு சுகமாகிறது பத்தி பிரச்சனை இல்லையா, ஆனா அதை செய்யறதுக்கு ஒருவரும் இல்லை. அவன் என்ன யோசிச்சான்னா, அந்த குளம்தான், அந்த தண்ணீர் தான் அவனை குணமாக்கும். ஒரு 4 பேர் இருந்தால் போதும், என் வாழ்க்கையில் நான் சுகமாயிடுவேன், நல்லாயிடுவேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சான். இப்போ ஆண்டவர் சொன்னார், பாவம், இயலாமை, அறியாமை, பேச தெரியாமல் பேசுகிறான். புரிஞ்சிட்டார், இனி என்னோட கூட நம்ம பேச முடியாது, பேசுவதற்கான எந்த அறிகுறியுமே அவனுக்குள்ள இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு இனி அவன் கூட பேசாம, சரி வந்த வேலையை நம்ம செய்யலாம். இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அதன் பிறகு அவன் பேசினான். யார் இடத்துல பேசினான்? அவனை கேட்டாங்க, நீ இப்படி நான் பெட் எடுத்துட்டு போகலாம்? அப்ப சொன்னா, ஏதோ ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னான். அவன் யாருன்னு கூட தெரியல. அதன் பிறகு இன்னொரு முறை இயேசு அவனை அங்க கண்டு 14ஆம் வசனத்துல தேவாலயத்துல கண்டு, கவனிங்க, இந்த ஆட்டுக்கால் மண்டபத்திலிருந்து தேவாலயத்துக்குள்ளே கொண்டு போறார். கொண்டு போய் அவன் போறான், அவன் போறான். அவன் அங்க பார்த்து 2வது முறை பார்த்து சொல்றாரு, இதோ நீ சொஸ்தமானாய். எஸ், அதிக கேடு உண்டாகாதபடிக்கு, உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சுஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உண்மையாகவே இந்த ஹோலி வீக்ல, பேஷன் வீக் அப்படின்லாம் சொல்லுவோம், கொஞ்சம் சோகமாக தான் இருக்கு வாழ்க்கை, கொஞ்சம் விரக்தியாக தான் இருக்கு, கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கு, கொஞ்சம் கேள்வியோடு தான் இருக்கு, கொஞ்சம் விடையறியாத சில காரியங்கள் இருக்கு. ஆனால் ஒன்று மாத்திரம், நல்லா நிறைய பாட்டு இருக்கு, பாடின நேரம் இருக்காது, ஒன்று மாத்திரம் நிச்சயம், நிலை குலைந்து போனாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் நம்புவேன், என் இயேசுவே நான் நம்புவேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. முதலற்று போனாலும், ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் நான் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். நான் வேண்ட நிச்சயம் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த தாமதத்திற்கு, இந்த சைலண்ட்டுக்கு இன்றைக்கு அவர் பதில் கொடுக்க வேணும், நிச்சயமாக கொடுக்க வேணும். இல்லைன்னா இந்த எலாஸ்டிக் ஒரு பீரியட் வரைக்கும் தான் இழுக்க முடியும், அதுக்கு மேலே இழுத்தா அது அருந்து போகும். அதனால் நான் ஆவியில் இன்னும் சில குற்ற உணர்ச்சிகளோடு கூட, அல்லது வேதனையோடு கூட, அல்லது விரக்தியோடு கூட, பெயினோடு கூட நான் ஆண்டவரத்தில் கேட்குற ஒரு விஷயம் இதுதான், நீங்கள் பாருங்க ஆண்டவர், எங்களை அறிந்து அல்லது எங்களுடைய தேவைகளை உணர்ந்து எங்களை எழும்பி நிற்க பண்ணுங்க.
அநேகர் பார்க்கிற மாதிரி ஒரு அவலட்சணமான அல்லது நாற்றம் முடிச்ச வாழ்க்கையை நாங்கள் பிரதிபலிக்காம ஆலயத்தில் உம்மோடு கூட தேவனை துதிக்கிற ஒரு புது பாட்டை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேவாலயத்தில் அவர் கோபமாய் வந்தார், நமக்கு தெரியும். கடைகள் எல்லாம் கவிழ்த்து போட்டார். புறாக்கள் விற்கிறவர்களை கொள்கிறவர்களை சாட்டையிலே அடித்தார், கவிழ்த்து போட்டார். அதே ஆண்டவர் தான் அந்த தேவாலயத்தில் 38 வருஷமாய் படுத்து கிடந்தவனை எழும்பி நடக்கவும் வைத்தார். இன்னைக்கு அப்படி செய்ய ஆண்டவர் நமக்கு செய்ய நம்ம தாழ்மையோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, வேதனையின் மிகுதினாலே வார்த்தைகள், வேதனையின் மிகுதினாலே அழுகைகள், வேதனையின் மிகுதியாலே விரக்திகள், வேதனையின் மிகுதியாலே அவிசுவாசங்கள், வேதனையின் மிகுதியாலே நடக்காது, கூடாது, இது முடியுமா என்று சொல்லுகிற காரியங்கள், இவை எல்லாவற்றையும் கூட நீங்கள் மன்னித்து இன்று ஏதாவது ஒன்று செய்யுங்க. சீக்கிரத்தில் செய்யுங்க. வேதனையை அறிந்திருக்கிறது. ஒரு சின்ன கோரஸ் பாடுறேன், நீ ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. என் வேதனைகளை அவர் அறிவார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் அறிவார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், ஏற்ற வேளையில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தானே சூராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தானே சூராஜா. நமக்கு ஒரு நேசர் உண்டு. நம்ம ஃபீலிங்ஸை புரிந்தவர் ஒருத்தர். இன்னும் சொல்லப்போனால் நம் மனசில் என்ன நினைக்கிறோமோ அது அவருக்கு தெரியும். நம் சரீரத்தில் என்ன பாடுகள் அவருக்கு தெரியும், என்ன குறைபாடுகள் அவருக்கு தெரியும். நம் கண்ணீரெல்லாம் அவர் துருத்திலே கணக்கிலே வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உதவி செய்யும்படியாக இன்று வந்திருக்கிறார். இந்த டெக்ஸ்ட்டை எடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை, ஆனால் கர்த்தர் எடுக்க வைத்தார். அதில் சில நெகட்டிவாக பேசவும் வைத்தார். ஆனால் இன்றில் அவர் பாசிட்டிவாக நம்மை தொடப்போகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை போல மனது உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், தயவுள்ளவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எதை செய்தாலும் நன்றாய் செய்வார், நன்மைக்காகவே செய்வார். ஆனால் இனிக்கே செய்யுங்க ஆண்டவரே என்று நாம் கெஞ்சுறோம். நிச்சயம் ஆண்டவர் செய்வார். ஒரு சமாதானத்தின் ஆவியை அனுப்புங்க. இந்த துக்கத்தை நீக்கி போடுங்க. இந்த கண்ணீரை களைப்பாக மாற்றுங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைத்தாங்க. அநேகர் எங்களை பார்த்து கேட்கிற கேள்விகள், அதற்கு பதில் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.